ஃப்ரெண்ட்ஸ், திணையை அரைக்கிறோம். எதுக்குன்னு சொல்லி அப்புறம் சொல்கிறேன், அரைச்ச பிற்பாடு. குதிரைவாளி அரைக்கிறேன். எதுக்கு அரைக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். வரகு அரைக்கணும். அடுத்தது அதுக்கடுத்து என்ன அரைக்கணும் பார்ப்போம். சாமை, வரகரிசி, திணை, குதிரைவாளி, சாமை அரைச்சாச்சு. கோதுமை மாவு 1 கப்பு, அதாவது 80 கிராம்ஸ். இதில் வரகு, திணை, குதிரைவாளி மற்றும் சாமை, கோதுமை எல்லாமே 80 கிராம்ஸ் போட்டாச்சு. இதில் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கணும், அதாவது 3/4 டீஸ்பூன். 100 கிராம் பாதாம், முந்திரி, பிஸ்தா குறை அரைச்சி எடுத்துப்போம். முந்திரி, பாதாம், பிஸ்தா குறை அரைச்சது. ஒரு 300 கிராம் பட்டரில் ஒரு 3/4 கப்பு சுகர் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கணும். ஒரு 3/4 கப்பு ப்ரௌன் சுகர். இதில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற, அளந்து வச்சுருக்கிற எல்லா பவுடரும் நம்ம போட்டுக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிறுதானியங்களும் மாவையும் நம்ம போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி அதில் சாக்கோ சிப்ஸை வச்சு விட்டாக்க அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்விஸ் சாக்கோ சிப் குக்கி இஸ் ரெடி. ஸ்விஸ் சாக்கோ சிப் குக்கி ரெடி ஆகிட்டுது. நம்ம அதுக்கடுத்து எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யவும். ஸ்விஸ் சாக்லேட் சிப் குக்கி நல்லா வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் அவ்வளோ பொருள் இருக்குது, சிறப்பான முறையில் செஞ்சுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் ஸ்வீட்ஸு